மாவட்டம் செல்வபுரம் எல்ஐசி காலனியில் நாகசாது விஸ்வகர்மா ஜெகத்குரு பீடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ சக்கரவர்த்தி ஆச்சாரியார் மிக நீண்ட காலமாக இந்த ஆன்மீக பணியும் மற்றும் ஜோதிட சாத்திரமும் மக்களிடம் கொண்டு சென்று அவர்களுக்கான பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து வந்து வருகிறார். அவரோடு சின்ன நேர்காணல். சாமி சொல்லுங்கள், இந்த இப்போ நிறைய பிரச்சனைகள் உருவாகிட்டு இந்த சூழ்நிலையில் உங்களை தேடி வருகின்ற பக்தர்கள் அவர்களுக்கு என்ன முதல் ஆலோசனை என்னவென்று? முதல் ஆலோசனைன்றது இதோட முதல் அவங்க குலதெய்வ வழிபாடு எல்லோரும் பண்ணணுங்க. முதல் கட்ட வேலையே அதான். இந்த குலசாமி வழிபாடுன்றது முன்னோர்களால் ரசிக்கப்பட்ட வழிமுறைகள். இந்த வழிமுறையை பின்பற்றாதனால தான் ஒரு சிலர்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறாங்க, ஒரு சிலர்களுக்கு வாரிசுகள் இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு சிலர்களுக்கு திருமணமே நடக்காமல் இருக்குது. இந்த மாதிரி காலச்சூழல் நடக்கிறது காரணம் என்னென்னா நம்ம குலதெய்வ வழிபாடை விடுறதுனால தான். இப்போ குலதெய்வ வழிபாடு முக்கியமானதுன்னு சொல்கிறீங்க. பார்க்க போனால் இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த நகரத்தில் வாழ்கிற பல பேர்த்துக்கு அந்த குலதெய்வங்கிறது தெரியல. இதை எப்படி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுவீங்க? ஐயா, இப்போ குலசாமி கண்டுபிடிச்சி கொடுக்குறதா எங்களோட வேலை. நாங்கள் எப்படின்னா பாண்டி முனி கருப்புராயன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி நான் ஆடி வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கச்சை கட்டி ஆடக்கூடிய நேரம் இருக்குது எனக்கு. ஆனால் மற்ற நேரத்தில் அவங்க குலசாமி எது அந்த பேரை சொல்லும் போது அந்த சோவி எந்திரிக்குங்க. நாங்கள் நீரில் போடக்கூடிய சோவி மேலே எந்திரிச்சு உப்புளிப்பம் கொடுக்கும். இத்தனை சோவி எந்திரிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சோவி எந்திரிக்கும். அவன் குலசாமி நிற்கும். அப்போ 21 தெய்வம் 61 பந்திகளை கூப்பிடுவான். அதில் எந்த பந்திக்கு சோவி முழுமையாக நிற்கிதோ அந்த பந்தியோட தெய்வத்தை இந்த தெய்வம் தான், இந்த எல்லையில் போய் பாரு அப்படின்றோம். அதே எல்லையில் போய் பார்த்தா அந்த இடத்துல அவங்க சுயம்பாவோ இல்லை உருவமாவோ இல்லை முன்னோர்கள் ஒரு வழித்தடம் பண்ணக்கூடிய வழித்தடமாவோ காமிச்சு கொடுக்குறோம் இப்போ வரைக்கும். இப்போ உங்களுடைய தேடி வர பக்தர்கள் மற்றும் மக்களுக்கு என்ன பிரச்சனைக்கு அதிகமாக வராங்க, அதுக்கான என்ன தீர்வு? ஐயா, என்கிட்ட வரவங்க ஃபுல்லாமே குலதெய்வ பிரச்சனைகளுக்கு வராங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்காண்டி வர்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி வர்றாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம எடுத்து கொடுக்குறது என்னென்னா தோஷ நிவர்த்தனை. இங்கே தோஷம்னா நம்ம அங்கே போய் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம். கண்ணுக்கு முன்னாடி பிடிச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு அதோட நிவர்த்தனை பண்ணுவோம். அதுக்கப்புறம் எந்த இடத்துக்குனா போய் கேட்கட்டும். தோஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்படுறோம். அதாவது தோஷத்துக்கான பரிகாரம் மிக எளிய முறையில் உங்களுடைய அனுபவம் மற்றும் ஆன்மீக வழிபாடு தாங்க எல்லாமே. இங்கே தோஷம் கழிக்கிறதுக்கு இந்த மந்திரம் பண்ணணும் அது பண்ணலாம் கிடையாது. ஒவ்வொரு வழித்தடம் இருக்குது. அந்த வழித்தடத்தை நம்ம காமிக்கிறோம். அந்த இடத்துல போய் இந்த தீபத்தை ஏற்றுங்க, இத்தனை மாதம் இத்தனை வாரம் அப்படின்றோம். அதைப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. அது செஞ்சாலே முடிஞ்சுங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே என்னென்னா காவி உடை அணிந்து எத்தனையோ சுவாமிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க. அந்த குருமார்கள்லாம் நாடி போக மாட்டாங்க. சின்ன சின்ன வழித்தடத்தை வச்சு ஜோசியம் பார்க்குறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை பார்க்குறாங்க. அங்கே போனால் அங்கே ஒரு 10,000, இங்கே ஒரு 10,000, இங்கே எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் அச்சய பாத்திரத்தில் என்ன போடுறாங்களோ அதான் எங்களுக்கு காணிக்க. ஏன்னா நான் திருவோடு ஏந்தின கை. காசிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் நான் காசிக்குள்ளே தான் இருந்திருக்கிறோம். திருவோடு ஏந்தி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் தெய்வ வழிமுறையை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி சாமினா சாமி முழு நேரம் நான் பார்க்குறதுல எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கிறேன், நாக்கடை வச்சுருக்கிறேன், பற்ற வேலை செஞ்சுட்டு இதை பார்த்துட்ருக்கேன். இது காசுக்காண்டி நான் பார்க்குறதில்ல. இது பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்கள் இந்த இதை பார்க்குறீங்க. அதுபோக நீங்கள் தொழில் சார்ந்து போகிறீங்க. ஆனால் ஆன்மீகம் மக்களுக்காக பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க ஐயா. நான் ஆன்மீகம் எப்படின்னா நான் ஒரு 15 ஆண்டுகள் என்னை அறியாமல் நான் போனது காசியில். ஃபஸ்ட்டு சதுரகிரி மலையில் இருந்தேன் 6 ஆண்டுகள். அதுக்கப்புறம் சதுரகிரியிலேருந்து பயணம் பண்ணி தான் காசி போனேன். காசியில் 5 ஆண்டுகள் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னை ஒரு குருமார் சங்கர மடத்தில் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மதனகலியில் இருக்குது நம்மளோட குருநாதர்கள் மடம். அந்த மடத்தில் ஒரு 3 வருட காலங்கள் கழித்து அது எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட வரக்கூடிய ஆளுகிட்ட எனக்கு பணம்ன்றதை நான் முன் வச்சது கிடையாது. எனக்கு பூஜை பொருள் எல்லாமே வாங்கணும். எனக்கு உள்ள பூஜை பொருளை வாங்கி கொடுங்க, இல்லையே நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இவ்வளோ செலவாகுது, அந்த இதை மட்டும் தான் வாங்கிக்கிறோம். அவங்க காணிக்கேன்னு கேட்டாங்க, எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ஒன்றால் என்ன முடியுமோ 1 ரூபா போட்டில் மனசார போடு. இதுதான் எங்களோட இது. இப்போது நிறையா ஆன்மீக குருக்கள் உங்களை மாதிரி ஆச்சாரியர்கள் ஆசான்கள்லாம் ஆன்மீகத்தில் இது பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையிலும் மக்களிடையே பிரச்சனைகள் தீர்ந்தபாடு இல்லையே ஐயா. நான் அதனால தான் நான் என்னென்னா ஒவ்வொரு வருடங்களும் நான் பார்க்கக்கூடிய நபர்களுக்காண்டி 25 அடி அழகு நான் குத்தி விளையாண்டு வரேன். இந்த வருடத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தம் பண்ணேன்.
நீங்கள் அந்த பரிசுத்தில் எத்தனை பேர் லாபம் பண்ணியிருக்காங்க நட்டம் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு, ஐயா நீங்கள் பார்த்தா நல்லா இருக்கு, நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைக்கி நான் என்னால் முடியாத சூழலில் இருக்கிறேன். ஆனால் அப்போயும் எனக்கு நாளைக்கு பார்க்க வர்றாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க, லோக்கலில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஊர்லேருந்து வராங்க. ஏன்னா நான் பணம் காசு எதிர்பார்க்கல. அவங்களோட வழித்தடத்தை நம்ம கரெக்டான முறையில் அவங்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணும். அவங்க அதை வழிபாடை கடைபிடிச்சி ஜெயிச்சு வரணும். நாளைக்கு ஐயா நான் ஒரு காலமாகிட்டேன், ஒரு நேரத்தில் ஜீவசமாதி மோட்சம் அடையிறேன்னா லட்சக்கணக்கான மக்கள் நம்மளை பார்க்கணும். என்னோட ஒரே ஒரு ஆசை என்னென்னா, தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்காண்டி இந்த ஸ்ரீ நாகதேவதை குருபீடம் வந்து எப்பயுமே வலிமையாக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த மடத்தை. கண்டிப்பாக உங்களோட நல்ல நோக்கம், ஆன்மீக பணி சிறந்திட எங்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்கய்யா. என்னை பேட்டி எடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல் நான் எல்லா மக்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், எல்லா இடத்துக்கும் போகாமல் அவரவர்கள் குலதெய்வத்தை முதல் வழிபாடு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கோயில்களுக்கு போங்கன்றது என்னோடய முக்கியமான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதே மாதிரி எல்லா பேரும் காமாட்சி விளக்கு எல்லா தீபமும் பொறுத்துறீங்க. நம்ம முன்னோர்கள் தொட்ட விளக்கு மண் விளக்கு, கையால் செய்யப்பட்ட சுட்டியில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி ஒவ்வொரு முறையும் வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட வளர்ச்சி என்னன்றதை நீங்களே உணர முடியும், அறிஞ்சிக்கிற முடியும். நன்றி, வணக்கம். நன்றி.